ஓனங்க மக்களே நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் கிரேவன் த ஹண்டரோட செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு என்னடா சொல்லாம கொள்ளாம மத்தியானம் போல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் இங்கிலீஷில் மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணல, தமிழ்னு சொல்லி மற்ற எல்லா லாங்குவேஜ்லையுமே ஒரே சமயத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். இந்த செகண்ட் ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்க, இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி மொத்தத்தை பிரேக் பண்ணிடுவோமா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பார்க்கும்போது போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியது. அதாவது போன வருஷம் 2023 அக்டோபர் மாதமே இந்த படம் வர வேண்டியது. பட் அப்போதைக்கு இந்த ஹாலிவுட் ஸ்ட்ரைக் வர அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி ஷெல்ஃபில் வச்சிருந்தாங்க. 2024 ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க காத்துட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் நடுவில் மேடம் வெப்புங்கிற ஒரு காவியம் இறங்கிச்சு. அந்த காவியத்தை அடித்த அடியில் தக்காளி இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்ல படமாக தான் இருக்கணும்னு சொல்லி சோனி வந்து பார்த்தோன்னா பட்டுன்னு இந்த படத்துக்கான ரீஷூட் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ரீஷூட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம டெட் எண்ட் அதை பற்றின ஒரு தனி ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருந்த ஸ்கிரிப்டை இப்போதைக்கு டைட்டன் பண்ணி சில ரீஷூட்ஸ் மூலியமா புது சீக்வன்ஸ் அண்ட் புது ஸ்டோரி லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்களா. நம்ம கிரேவனை முடிஞ்ச அளவுக்கு காமி புக் அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஸ்கிரிப்டை டைட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இப்போ புரியுதால நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் அடுத்த வர படம் நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கிரேவன் த ஹண்டர் ஒரு பக்காவான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போய் இப்போதைக்கு இந்த வருஷத்தோட எண்டு டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது கன்ஃபார்ம்டு. ஸோ இது வந்து தள்ளி போக்கப்படாதுன்னு நம்புகிறேன். பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்க முக்கியமான விஷயங்களை பார்த்துருவோம். ஸோ போன ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவன் த ஹண்டர் நிக்கோலாய் அவங்க அப்பா கூட ஒன்றா சேர்ந்து ஒரு ஹண்ட்டுக்கு போகிற மாதிரியும் அந்த இடத்துல இந்த பக்கம் ஒரு சிங்கத்து கூட அவர் சண்டை போடுற அந்த சமயத்தில் அந்த சிங்கத்தோட பிளட் இந்த பக்கம் கிரேவனுக்கு பவர்ஸை கொடுத்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது ரேடியோ ஆக்டர் சிங்கமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க. ஃபேன்ஸ் அப்போவே அதை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பாசிபிளி இந்த படத்தில் அந்த சீக்வன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ட்ரெய்லரில் அது எங்கேயுமே மென்ஷன் செய்யல. இந்த ட்ரெய்லர் முழுக்கவே ஒரு ரிவெஞ்ச் மோட்டிவோட தான் கிரேவன் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ ஓப்பனிங் ஷாட் இந்த பக்கம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பனி படர்ந்த நல்ல குளிரான ஜெயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவனை அடைச்சி வச்சிருக்காங்க. ஒரு கைதி மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க. ஏன் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவரை ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்காக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுக்குள்ளே கொண்டு போகும்போது அங்கே ஒருத்தர் இவர் கூட செஸ் விளையாட ரெடியாக இருக்கான். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஒரு மிருகத்தை கொன்று அந்த மிருகத்தோட தோல் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு. எதிரில் இருக்க அந்த ஆஃபீஸர் ஹண்டர்ஸ் எல்லாருமே ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம கிரேவன் கீழே இருந்து அந்த புலியோட பல்லை எடுத்து சுற்றி இருக்கவங்க எல்லாருமே செம ப்ரூட்டலாக கொண்டு கட்டுக்கதைக்குள்ளே ஒரு உண்மை எடுக்கடான்னு சொல்லி அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாரு. ஸோ இவர் சோலோவாக தப்பிக்கிறாரா இல்லை இவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி தப்பிக்கிறாரான்னு தெரியல. பட் தப்பிச்சு அவர் அந்த அடர்ந்த பனி பிரதேசத்துக்குள்ளே ஓடும்போது அங்கேயுமே இவங்களை துரத்திட்டு வரவங்க எல்லாருமே இந்த பக்கம் நம்ம கிரேவன் ஓநாய்களை வச்சு அடித்து தவம்சம் பண்ணுறாரு. ஓநாய்கள் கூட இந்த பக்கம் நம்ம கிரேவன் கம்யூனிகேட் பண்ணுறாருங்க. கிரேவனுக்கு காமிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும். மூலிகை மூலியமாக அவருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ரா ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் கேப்டன் அமெரிக்கா மாதிரி. பட் இந்த படத்தில் அவருக்கு அடிஷ்னலாக பாசிபிளி இந்த மிருகங்கள் கூட பேசுகிற அந்த டெக்னிக்குமே தெரிஞ்சிருக்கும் போல. கண்டிப்பாக எனக்கு என்னமோ இந்த படத்தில் நம்ம கிரேவனை ஒரு ஆக்டிவிஸ்டாக தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் ராவன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படி மட்டும் காமிச்சிடாதீங்கடா. எப்பாடே கிரேவன் தான் ஹண்டர்ரா, ஹண்டருக்கான மீனிங் தெரியாதாடா. அல்டிமேட் பிரிடேட்டராக தான் இந்த பக்கம் நம்ம கிரேவன் எப்போதுமே இருக்கணும்னு நினைப்பாரு. மிருகங்களை வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகமாக இந்த பக்கம் கிரேவன் வாழ ட்ரை பண்ணுவார். அந்த மிருகங்கள் காட்டுக்குள்ளே இருக்க மிருகங்கள் அழிஞ்சிட்ட அப்புறம் தான் அவர் அங்கேருந்து கிளம்பி கான்கிரீட் ஜங்கிளுக்குள்ளே வருவார். அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் பவர் சூப்பர் ஹீரோஸ் லைக் நம்ம ஸ்பைடர்மேன் கூட சண்டைக்கலாம் போவார். இந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷனை ஆக்டிவிஸ்டாக மட்டும் காமிச்சிடாதீங்கடா. சத்தியமாக ஹம்மகாடாயிடும். பட் இந்த இடத்துல நம்ம கிரேவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூட்டலாக தான் அமைச்சிருக்காங்க. ரத்தம் தெரிய தான் எடுத்திருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த படம் ஒரு பியூர் ஆர் ரேட்டட் படமாக இருக்க போது. சோனி இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரினோட அந்த சக்ஸஸை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலேயே ஆர் ரேட்டடாக கொஞ்சம் ஹெவியாகவே இந்த ட்ரெய்லரில் புஷ் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ட் போன ட்ரெய்லரை காட்டிலும் இந்த ட்ரெய்லர் செம குவாலிட்டியாக இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்கு. போன ட்ரெய்லர் ஒரு ஷார்ட் ஃபில்மாக தான் இருந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம குவாலிட்டியான லிட்டரலாக ஒரு படம் பார்க்குற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுற அந்த சமயத்தில் இப்போதைக்கு சோனி அவங்க செஞ்ச பல தப்புகள் வந்து சில மிஸ்டேக்ஸை திருத்திக்காங்கன்னு நம்புறேன். இந்த படத்தோட அந்த குவாலிட்டியை கண்டிப்பாக பாராட்டணும். போன ட்ரெய்லரோட இந்த ட்ரெய்லர் செம குவாலிட்டியாக இருக்கு. படமும் சாலிடாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த படத்துக்கான டெஸ்ட் ஸ்கிரீனிங் இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடத்தமாக தான் கேள்விப்பட்டேன். அண்ட் படம் பார்த்த எல்லாருமே இது ரொம்ப மொக்கையெல்லாம் கிடையாது, செம சாலிடாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம எதிர்பார்க்கறத விட கிரேவன் த ஹண்டர் நல்லா இருக்குமோ, நல்லா இருந்தால் எல்லாருக்கும் நல்லது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் நம்ம நிக்கோலாய் பேசிட்டு இருக்காரு. நிக்கோலாய் வந்து ரசல் க்ரோ ப்ளே பண்ணுற அந்த கேரக்டர், அதாவது கிரேவனோட அப்பா. இந்த உலகத்திலேயே செம பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ் நாம தான், வேட்டையாளிங்க எப்போதும் சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்ல கலிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கிரேவனை பார்த்து யார் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து கேட்குறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இப்போதைக்கு கிரேவன் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு துரோகம் செஞ்சவங்களா ஆர் பாசிபிளி தன்னுடைய அப்பாவுக்கோ இல்லை அவங்களுடைய ஃபேமிலிக்கோ துரோகம் செஞ்சவங்கள தேடி கொள்றாரு போல. இந்த ட்ரெய்லர்லேயே ஆக்சுவலாக கிரேவனோட அப்பா ஒரு கேங்ஸ்டருங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அவரை தான் டெக்னிக்கலாக ஒரு மெயின் வில்லனாகவும் போர்ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காமிக்கில் கிரேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்த்தியஸ்ட் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். இந்த படத்துலையுமே அப்படி தான் இருக்க போகிறாரு. ஆரம்பம் அப்படி தான் காமிக்கப்பட போகுது. பட் அதுக்கப்புறம் ஏன் ஜெயிலுக்கு போனார், அவங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து படமாக தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு வித்தியாசமான டெக் தான் இந்த கிரேவனுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் பாசிபிளி அவர் ஆன்டி ஹீரோவாக தான் புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
வில்லனா காமிக்கிறத விட்டு ஏன்டா ஆன்டி ஹீரோவை புஷ் பண்ணுறீங்க? பட் எனிவேஸ் இப்போதைக்கு கிரேவன் அந்த ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டு தன்னை உள்ள அனுப்பிச்சாங்க இல்லை தனக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாருமே தேடி போட்டு தள்ளுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பேர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் நேம் அடமொழி வச்சவன் தான் இருக்கு. போன டெய்லர்ல நீங்கள் ஒருத்தர பார்த்துருக்கலாம், ரூஸ்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டெய்லர்லேயே நம்ம ரைனோவோட அந்த ஃபுல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைனோவால் நிஜமாலே ரைனோவா மாற முடியுது. அமேசிங் ஸ்பைடர்மேன் கேம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைனோ ஒரு மிக்ஸ் சூட் போட்டிருப்பாரு. அவருக்கு ஒரு ஹல்க் மாதிரி ஜெய்ஜாண்டிக் ஃபிகர் இருக்கும். காமிக்ல அவர் ஹல்க் மாதிரி காமா ரேஸால தாக்கப்பட்டு ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணியிருப்பாரு. பட் அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கிறாங்க. இந்த ரைனோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான சீரமாக எடுத்து தன்னுடைய லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிஜ ரைனோ மாதிரியே மாற்றிக்கிறார் போல. அவர் லுக்கு இங்கே மட்டும் ரிவீல் ஆகிருக்கு. ஸோ மனித முகத்தில் அந்த ரைனோ கொம்புகள் இருக்கு, கொஞ்சம் விகாரமாக தாங்க இருக்கு. எப்படி 100% நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியல, கேவலமாக இருக்கணும்னு சொல்ல முடியல. இட்ஸ் ஓகே. அதே மாதிரி ரைனோ ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்ட்ரென்த்துமே அதிகரிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரேவன் ஆக்சுவலாக அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அனிமல்ஸ் நேம் அடமொழியாக வச்சிருக்கவங்கள போட்டு தள்ளிட்டு இருக்காரு. அப்படி ஒருத்தனா தான் இந்த பக்கம் நம்ம கிரேவன் அவருடைய தம்பியை மீட் பண்ண போறாரு நம்புறேன். கிரேவன் தம்பியோட பேர் டிமிட்ரி. இவர் தான். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, கெமிலியன். அண்ட் பாசிபிளி இந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இந்த கெமிலியனையும் காமிக்கலாம். இந்த ரைனோ இருக்கார்ல, இவர் ஆக்சுவலாக போன டெய்லர்ல பார்க்கும்போது நம்ம நிக்கோலாய்க்கில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தராக தான் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு கட்டத்தில் பாசிபிளி இவருமே அந்த நிக்கோலாய் டீமுக்கு துரோகம் பண்ணவராக காமிக்கப்படலாம். அதே மாதிரி கிடைச்சிருக்க அந்த பிளாட் லிக் படி பார்க்கும்போது இந்த கலிப்ஸோ இருக்காங்களே, இந்த கேரக்டருமே ஆக்சுவலாக நிக்கோலாய்க்கில வேலை செஞ்ச ஒரு கேரக்டர் நம்ம தான் சொல்லப்படுது. ஆரம்பத்தில் இவங்களே நம்ம கிரேவனை ஏமாத்த தான் வந்திருப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் கிரேவன் கூட அவங்க லவ்ல ஃபாலோ ஆகுற மாதிரியும் கதை எழுதியிருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். காமிக்ல வந்து கலிப்ஸா ஆக்சுவலாக கிரேவனோட லவர் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு பொறுத்து பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு புது கேரக்டர் காமிச்சிருக்காங்க, ஃபாரினர். இவர் தான் நம்ம கிரேவனுக்கு பில்டப் ஏற்றுறாரு. நீ மட்டும் அவனுடைய நேம் லிஸ்ட்டில் சிக்கன தக்காளி உனக்கு சாவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ ஃபாரினர் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ல ரொம்ப ஒரு மைனரான டீலிஸ்ட் வில்லன். நம்ம ஸ்பைடர்மேனுக்கு அப்பப்போ வில்லனாக வரக்கூடியவர் தான். அண்ட் இவருக்கு ஒரு டெலிபேத்திக் எபிலிட்டியுமே இருக்கு. உங்கள் கண்ணை ஒரு 10 நிமிஷம் குறுகுறுன்னு ஒத்து பார்த்தாருன்னா நீங்கள் அவர் சொல்கிறதாகவே கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி காமிக் இருக்கு. மூவில கொண்டு வருவாங்களான்னு தெரியல. ஸோ இந்த ஃபாரினர் ஆக்சுவலாக அந்த பக்கம் நம்ம ரைனோ கீழே வேலை செய்கிற ஒரு ஆல்மா தான் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் ரைனோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஆல்மா தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நிக்கோலாய் கீழே வேலை செய்கிற ஒரு சொங்கிமா தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல அவருக்கான ஒரு லுக் வந்து கொஞ்சம் மார்க்கமாக தான் இருக்கு. பாசிபிளி லைக் இவர் தான் அந்த மொத்த ஃபேமிலியுமே ஏமாற்றி நிக்கோலையோட அந்த கிங்டமை தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருப்பாரோ. இதுக்கு மேபி நம்ம கிரேவனோட தம்பியும் உடந்தையாக இருந்திருக்கலாம். அதனால தான் அந்த இடத்துல நீ என்னதான் முக்கியம் உணங்கினாலும் உன்னால் அப்பா மாதிரி மாறவே முடியாது, நீ ஒரு சாதாரண ஹண்டராக தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ கிரேவன் தன்னுடைய ஃபேமிலிக்குள்ளே நடந்த ஒரு பாலிடிக்ஸை தான் டீல் பண்ண வந்திருக்காரு நினைக்கிறேன். பார்ப்போம். அதே மாதிரி 2-3 இடத்துல நம்ம கிரேவனோட ஐகானிக் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த சிங்கத்தோட மேனை போட்டுக்கிட்டு கழுத்தில் 3 சிங்கப்பல் இருக்கும். அப்படியே கெத்த அந்த சேர்ல உட்காந்துருக்காருல. ஸோ வி ஆர் ஹண்டர்ஸ்னு சொல்லும்போது அந்த லுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி காட்டுக்குள்ளேயுமே அவர் அம்புவிலோட யாரையும் வேட்டையாட போகிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. எனக்கு என்னமோ அவர் ஆக்சுவலாக மிருகங்களை கிடையாது, மனிதர்களை தான் வேட்டையாட வந்திருப்பாரு தோணுது. அகெயின் இந்த படம் முழுக்க காமிச்சிருக்க அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெய்லரில் எங்கேயுமே இந்த பக்கம் நம்ம கிரேவன் அனிமல்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி காமிக்கப்படல. லிட்டரலி அனிமல்ஸுக்கு சப்போர்ட்டிவாக தான் அவன் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ காட்டு மிருகங்கள் காட்டு மாடுகளோட அந்த கொம்பை விட்டுட்டு போகிறவங்கள அந்த கொம்புகளை வச்சு போட்டு தள்ளுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்களை பிடிக்க வச்சிருக்க அந்த பொறிகளை வச்சு அந்த எதிரி ஹண்டர்ஸே வந்து போட்டு தள்ளுறாப்புல. ஸோ விச் மீன்ஸ் பல இடங்களில் இந்த டெய்லர் பொறுத்த வரைக்கும் அவர் மிருகங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. அந்த ஹண்டருங்கிற ஒரு வார்த்தை இவர் மனிதர்களை ஹண்ட் பண்ணுறாரு, அதுக்காக தான் கொடுக்கப்படுது. நம்ம ரைனோவுமே ஒரு கட்டத்தில் யார் அந்த ஹண்டர் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக நம்ம ரைனோ கீழே இருக்கக்கூடிய எல்லா அந்த மிருகங்கள் பேரை வச்சிருக்கவங்களையுமே இந்த பக்கம் நம்ம கிரேவன் வந்து பார்த்தா ஹண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் போன டெய்லரில் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காமிச்சிருப்பாங்க. லைக் செவத்தில் ஏறி சாதம் போட்டுட்டு இருப்பாரு இந்த மார்பியஸ் பேர் மாதிரி. அது இந்த டெய்லரில் எங்கேயுமே காட்டலை. ஸோ பாசிபிளி அதெல்லாம் தூக்கியிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா போன டெய்லரில் பார்க்கும்போது நிறைய பேர் அதை கலாய்க்க தான் செஞ்சாங்க, கொஞ்சம் காமிக்கலாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபேன்ஸோட ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாசிபிளி சோனி சில விஷயங்களை மாற்றி அமைச்சு அகைன் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கிரிப்டை டைட்டன் பண்ணிருக்கலாம். மொதல் இருந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சில மாற்றங்கள் கண்டிப்பாக போயிருக்குன்னு தோணுது. ஏதோடா நாங்கள் கேட்குறது ஒரு நல்ல படம், அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி வில்லன்களாக காமிங்கடா. வில்லனுக்கான ஆரிஜின் படங்கள் கொடுக்குறதுல என்ன தப்பு? இன்ஃபினிட்டி வார் வரலையா, ஜோக்கர் வரலையா? வில்லனா காமிச்சா தானே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இல்லை நான் ஸ்பைடர்மேன் வில்லன்கள் எல்லாருமே ஆன்டி ஹீரோஸாக மாற்ற போகிறோம்னு சொல்லி போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் மாதிரி இது செம அட்டர் ஃப்ளாப்பாக தான் ஆக போகுது. மார்பியஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அந்த கிடைச்சிருக்க அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட அந்த வெனாம் 1 வெனாம் 2க்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டியில் இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெனாம் 1 ஓகே, வெனாம் 2லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. பார்ப்போம் இந்த கிரேவன் என்ன மாதிரி ரீச் ஆக போகுதுன்னு. இட்ஸ் ஓகேங்க. இப்போ கூட எனக்கு வந்து 100% நம்பிக்கை வரல. இட்ஸ் ஓகே தான் தோணுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இந்த கிரேவன் இந்த 100 டெய்லர் நல்லா இருக்கா இல்லையா? உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல. காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி இருக்கேன். ஹேப்பன் கைஸ். வாட்